பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் பெரும் காட்டுத்தீ பரவியுள்ளது. கடும் வெப்பம், வறண்ட சூழல் மற்றும் பலத்த காற்று ஆகியவற்றால் வேகமாக பரவும் தீச்சுவாலைகளை தீயணைப்பு வீரர்கள் எதிர்த்து போராடி வருவதால் 2,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மாட்ரிட் பகுதியில் 9,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலம் ஏற்கனவே எரிந்துவிட்டது. அடர்த்தியான புகை வானத்தை ஆரஞ்சு நிறமாக மாற்றி பல பகுதிகளில் பார்வைத்திறனை குறைத்துள்ளது. தீயை கட்டுப்படுத்த அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள், விமானங்கள் மற்றும் அவசரகால குழுக்களை அனுப்பியுள்ளனர். அதே வேளையில் பல வீடுகள், காடுகள் மற்றும் பண்ணைகள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. இந்த காட்டுத்தீயின் தீவிரமும் அது அடிக்கடி ஏற்படுவதும் காலநிலை மாற்றத்தின் அதிகரித்து வரும் தாக்கத்தை எடுத்துக்காட்டுகின்றன என்றும், அதிகரித்து வரும் வெப்பநிலையும் நீடித்த வறட்சியும் தெற்கு ஐரோப்பா முழுவதும் பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் தீ விபத்துகளுக்கு உகந்த சூழலை உருவாக்குகின்றன என்றும் அதிகாரிகளும் காலநிலை நிபுணர்களும் கூறுகின்றனர். இப்படிக்கு விஷ்ணு.